ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். கதை கேட்க ரெடியாக இருக்கீங்களா? இந்த கதையுடைய பெயர் சிறிய குட்டி பூனையின் கதை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு காட்டுக்குள்ள அம்மா பூனை குட்டி பூனையும் வாழ்ந்து வருவாங்களாம். அப்போ ஒரு நாள் அம்மா கிட்ட அந்த குட்டி பூனை சொல்லிட்டு வருமா, அம்மா நான் காடு வேற போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே நடந்து வருமா. அப்படி நடந்து வரையில ஒரு நரி அந்த பூனையை பார்த்துட்டு, ஐயோ இவ்வளோ அழகாக இருக்குது இந்த குட்டி பூனை அப்படின்னு சொல்லிட்டு, பூனையாரே நீ இவ்வளோ அழகாக இருக்கிற, எனக்கு உன்னுடைய காலத்தாரியா பிஞ்சு மாதிரி வச்சிருக்கு, கால் இருக்குது, எனக்கு உன் காலத்தாரியான்னு கேட்கல இந்த பூனை என்ன பண்ணும், பயந்துக்கிட்டு இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணுமேன்னு சொல்லிட்டு, அறிவு ரொம்ப இருக்குமா அந்த பூனைக்கு. அப்போ அந்த நரிக்கிட்ட சொல்லுமா அந்த பூனை, இந்த மாதிரி நான் ஒரு மாதம் ஆகும், கொள்ளுன்னு வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு கொள்ளுன்னு ஆன பிறகு உங்களுக்கு நான் அந்த காலை கொடுக்குறேன் அப்படின்னவும், நரியில் சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பூனைக்கிட்ட சொல்லி அனுப்பிடுமா. அனுப்பையில் அது காட்டுக்குள்ளே வரையில் இன்னும் மிருகங்கள்லாம் நிறைய இருக்குங்களாம். அப்போ திருப்பி அந்த மிருகங்க ஃபுல்லாக பூனைக்கிட்ட கேட்குங்களாம், பூனையார இவ்வளோ அழகாக குட்டியாக அழகாக இருக்கிற, உன் தலையெல்லாம் பிஞ்சு மாதிரி இருக்குது, உன் தலையை தாரியா அப்படின்னு கேட்குங்களாம். அப்போ இதுகள்கிட்ட என்ன பண்ணுறதுன்ட்டு நரிக்கிட்ட சொன்னதையே இதுகிட்டையும் இந்த மிருகங்கிட்டையும் அந்த பூனை சொல்லியிருக்கு. இந்த மாதிரி ஒரு மாதம் ஆகட்டும், நான் வீட்டில் போய் சாப்பிட்டு கொள்ளுன்னு ஆன பிறகு உங்களுக்கு நான் தர்றேன் அப்படின்னவும், சரி போயிட்டு வா, நான் ஒரு மாதம் வரை காத்துக்கிட்டு இருப்போம்னு இந்த பூனைக்கிட்ட சொல்லுங்களாம் அந்த மிருகங்களாம். சரின்னு வீட்டுக்கு போயிடுமா. வீட்டுக்கு போயிட்டு வேகமாக என்ன பண்ணுமா, பூசணி விதையை எடுக்குமா. விதையை எடுத்து குழி தோண்டையில் அம்மா பூனை கேட்குமா, என்னம்மா பண்ணுற, அம்மா நிற்கிறேன் ஒன்றுமே சொல்லாமல் நீ பாட்டுக்க போய் ஏதோ பண்ணுறியம்மான்னு, இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழியை தோண்டி அந்த விதையை போட்டு தண்ணி ஊற்றி மூடி வைக்குமா. அப்போ அம்மா கேட்குமா, என்னாச்சு இப்போ சொல்லுமா அப்படின்னு. இல்லைம்மா நான் காட்டுக்குள்ளே வரையில என்னட்ட இப்படியெல்லாம் கேட்குறாங்க மிருகங்க, அதனால தான் அதுகளுக்கு ஒரு வழி பண்ண போகிறேன். அப்படியாம்மா, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே நடந்ததெல்லாம் அம்மா கிட்ட சொல்லவும், சரிம்மான்னு சொல்லிட்டு அது கம்முன்னு இருந்துருமா. அப்போ இது தண்ணியை ஊற்றி 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 வளர்த்து ஒரு மாதம் ஆயிருமா. அப்போ இந்த மிருகங்களாம் என்ன பூனை நம்மக்கிட்ட சொல்லிச்சே ஒரு மாதம் ஆச்சு இன்னும் வரலையேன்னு இந்த மிருகங்களாம் காத்துக்கிட்டு இருக்குங்களாம், நிறைய இந்த மிருகங்களாம். அப்போ இந்த பூனை என்ன பண்ணுமா, பூசணி வளர்ந்துருமா. அம்மா கிட்ட போய் அம்மா இந்த பூசணியை ரெண்டாக வெட்டி என்னை இதுக்குள்ளே வச்சு காட்டுக்குள்ளே உருட்டி விடுங்கம்மா அப்படின்னால, ஏம்மா அப்படின்னால நான் சொல்கிறத நீ செய்யுமா அப்படின்னால, சரிம்மான்னு சொல்லி அதை ரெண்டாக வெட்டி அந்த பூனையை அதுக்குள்ளே வச்சு உருட்டி விடுவாளாம். உருட்டின போய் அந்த மிருகங்க காலாண்ட போய் இந்த பூசணி விழுகுமா. அப்போ மிருகங்களாம் கேட்குங்களாம், என்ன பூனையாக வர்றேன்னு சொல்லிச்சு, இது பூசணி விழுகுதே அப்படின்ட்டு காண்டை எடுத்து ஒரே மிதித்து தள்ளுவாங்களாம். தள்ளையில் அந்த மிதிக்கிற மிதியில் ஓடி போய் நரி காலுக்கிட்ட விழுந்துருமா அந்த பூசணிக்காய். அப்போ நரியும் சொல்லுமா, பூனை தானே வர்றேன்னுச்சு, பூசணிக்காய் விழுகுதே அப்படின்னு சொல்லி அதுக்கு செம்ம காண்டாகி ஒரு மிதிக்குமா. மிதிக்கல அந்த பூசணி போய் கல்லில் பட்டு ரெண்டாக உடஞ்சி பூனை வெளியே வருமா. அப்போ இந்த நரி சொல்லுமா, பூனையாரே இது உன்னுடைய வேலை தானா, நான் தான் எப்போவுமே தந்தரம் பண்ணி செய்வேன், நீ என்ன இப்படி எங்களை காலுக்கு தலை கேட்டதுனால எங்களை இப்படி ஏமாத்துறியா அப்படின்னால, இல்லை நரியாரே நான் அப்படிலாம் செய்யலை, அப்போ எதுக்கு நீ பூசணிக்குள்ளே வர, சும்மா உங்களை ப்ராங்க் பண்ணுறதுக்கு அப்படி செஞ்சேன் அப்படின்னுமா. அப்படியா, சரி நீ கேட்ட மாதிரி ஒரு மாதம் ஆயிடுச்சுல, எனக்கு காலை கொடு அப்படின்னு கேட்குமா. அப்போ பூனை சொல்லுமா, சரி நான் தர்றேன், எனக்கு ஒரு பாட்டு பாடுங்க உங்களுக்கு நான் தாரேன் அப்படின்மா அந்த பூனை. அப்போ நிறைய என்ன சொல்லுமா, பாட்டு பாடவா, சரி நான் பாடுறேன் அப்படின்னா, இங்கே நீங்கள் பாட வேணாம், அதோ ஒரு காடு இருக்குல்ல, அந்த காட்டில் மரம் இருக்குது, சுற்றி வீடுகள்லாம் இருக்குது, நீங்கள் அந்த இதில் பாருங்கள், அந்த காட்டுக்குள்ளே பாடுங்கன்னுமா. தந்தரம் பண்ணி கூட்டிகிட்டு போகுமா. எப்போவுமே நரிதான் பூனையை தந்தரம் பண்ணும், பூனையை தந்தரம் பண்ணி கூட்டிகிட்டு போகும் நரி. இப்போ பார்த்தா பூனை தந்தரம் பண்ணி கூட்டிகிட்டு போய் ஒரு பாட்டு பாடையில் இது ஊழை எடுமா நரி. ஊழை இடையில அக்கம் பக்கத்தில் எல்லோரும் ஓடியாந்து, நரி காட்டுக்குள்ளே நம்ம வீட்டாண்டை எல்லாம் உள்ளே கடிச்சிரும், அதனால் வாங்க நிறைய விரட்டலான்னு ஓடி எல்லா ஜனமும் நிறைய விரட்டி விட்டுருங்களாம். அப்போ பூனை மகிழ்ச்சி அடைஞ்சு, பரவாயில்ல நம்மளை காப்பாற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகுமா. வீட்டுக்கு போய் என்னாச்சுமா அப்படின்ல அம்மா கிட்ட சொல்லுமா, அம்மா நான் தந்தரம் பண்ணி அறிவால் என்னுடைய அறிவு திறமைனால நரியையும் காட்டுக்குள்ளே உள்ள மிருகங்களையும் தப்பிச்சு நான் வந்துட்டேம்மா அப்படின்னு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பெருமைப்படுவாளாம். இதிலேருந்து என்ன தெரியுது குட்டீஸ், எப்போவுமே நம்ம அறிவை பயன்படுத்தணும், எப்போவுமே அறிவால் தான் நம்ம ஜெயிக்கணும், தவிர்த்து புத்திசாலித்தனம் எப்போவுமே நம்மளுக்கு இருக்கணும். இதுதான் இந்த கதையோட அர்த்தம் குட்டீஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே போய் பெல் பட்டனையும் அமைக்கிருங்க குட்டீஸ். நான் யூடியூப்பில் பாட்டும் படிக்கிறேன், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
எனக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு ஏதாவது குறைகிற தப்பாக இருந்தாலும் என்னை கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதை திருத்திக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.